டயட்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளை பூசணிக்காய் சொரக்காயெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பிஞ்சு சொரக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 10 விசில் போல் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு ஃபில்டர் பண்ண தண்ணியை திரும்ப அதில் சேர்த்துக்கிட்டேன். சட்டியில் எண்ணெய், கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா செவந்ததும் தக்காளி கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழைய வதக்கிட்டு கடைஞ்சி வச்சிருந்த சொரக்காயை அதில் சேர்த்து கூடுதலாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருணும். இதுக்கு நடுவில் மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தண்ணி ஊற்றி விழுத அரைச்சி எடுத்துக்கணும். இது கொதி வந்ததும் அரைச்ச தேங்காய் விழுதோட சேர்த்து ஒரு கொதி வர விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம் இந்த தாளிப்பை கூட்டோட சேர்த்துட்டு நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனா சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.